யோ பிக் பாஸே, இந்த கண்டஸ்டன்ட்லாம் இத்தனை நாள் எந்த பொந்துலையா ஒளிய வச்சிருந்த? இப்போ லைனாக இறக்குறீங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தரமான ஆட்கள் இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. இன்னும் 2 பேர் தெரிய வேண்டியிருக்கு. தெரிஞ்ச உடனே மொத்தமாக நம்ம அதை ஒரு வீடியோவில் பார்த்துருவோம். யார் யாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மொத்தமாக நம்ம சைடில் இருந்து நம்ம சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு, அதை பேசுவோம். இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான டாஸ்க் நடந்துச்சுங்க, வீக்லி டாஸ்க்கு. அந்த முதல் டாஸ்கில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். சில பேர் வந்து வாயை வச்சே ஜெயிச்சிடலாம், வாய் இருந்தால் போதும் என்ன வேணால் நம்ம பண்ணிடலாம், வாயாலே வடை சுடுறது, வாயாலே விளையாடுறது, ஆனால் செயலில் ஒரு மண்ணாங்கட்டியும் காணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி சிலர் இந்த வீட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு ஆளாக பார்வதி அவர்கள் இன்னைக்கு மாறி இருக்காங்க. டாஸ்கில் தோத்துட்டு தோல்வியை அக்செப்ட் பண்ணணும். முதல்ல வந்து நம்மக்கிட்ட அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். எஸ், நான் தோத்துட்டேன், நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, அடுத்து வரக்கூடிய டாஸ்க்லாம் நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ரியல் கேமர். ஆனால் மாறா பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, நீங்கள் செஞ்சுருப்பீங்களா, நான் அவ்வளோ ட்ரை பண்ணனே, உங்களால் முடியுமா, எங்க நீங்கள் செஞ்சு காட்டுங்க. இது வந்து கடைசி வரைக்கும் என்னுடைய தவறையும் நான் ஒத்துக்க மாட்டேன், திருந்தவும் மாட்டேன் அப்படின்னா வெளி உலகத்தில் உங்களால் பொழைக்கவே முடியாது. அக்செப்டன்ஸ் இல்லாத ஆட்கள் வெளியில் சர்வை பண்ணுறது கஷ்டம். முதல்ல என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும். நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேசுனீங்களே, இப்போ பார்த்தீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, தெரியாமல் பேசுகிறீங்களா? பெல்ட் அடிஸ்டான்னு என்ன சொல்கிறாங்க? என்னடா நேற்று வரைக்கும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு பெல்ட் அடிச்சிட்டேன், நான் எப்படா சொன்னேன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி? ஏடா இதுக்கு மேலே நான் வந்து எப்படா கழுவி ஊற்றுறது? அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் குப்பைகள்னு நான் சொல்லிட்டேன். அந்த குப்பையிலேயே ஒரு பெட்டரான குப்பைனா பார்வதி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா ப்ரோமோலையும் வரக்கூடிய கண்டென்ட் பார்வதியோடைய கண்டென்ட்டாக தான் இருக்குது. பார்வதி வாயை மூடிட்டு இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே கண்டென்ட்டே கிடையாது, போர் அடிக்குது. எல்லாரும் வந்து உட்காந்து வரைக்கும் அவன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆதிரியே வெளில போயிட்டாங்க. ஆதிரியோடைய இடத்த நிரப்புறதுக்கு ரம்யா வந்துட்டாங்க. இப்போ ரம்யாவுக்கும் எஃப்ஜேக்கும் நடுவில் ஒரு கிசு போய்கிட்டு இருக்கு. இப்போ இப்படித்தான் இந்த வீடு போகுமே தவிர்த்து என்டர்டெயின்மெண்ட்டாக மக்களுக்கு வந்து விறுவிறுப்பாக எதுவுமே நடக்காது. ஓகே, ஒன்று திவாகர் செய்யணும், இல்லைன்னா பார்வதி செய்யணும். அது வந்து சப்போர்ட் கிடையாது. இந்த குப்பை பெட்ரு, இது ஏதோ கேம் விளையாடுது, ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவை சொல்கிறது தான். ஸோ அது வந்து நீங்கள் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே. அதே அரவிந்த் தான் இன்றைக்கி வந்து பார்வதி செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுறேன். இதுக்கு பேர் பெல்ட்டி இல்லை, பார்வதி அடித்தாங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் பெல்ட்டி. நேற்று வரைக்கும் கம்முன்னு பேசிட்டு இன்னைக்கு வந்து அவன் என்னை தப்பாக டச் பண்ணுறான், நிறைய பேட் டச்லாம் இருக்குது. அவன் வந்து ட்ரையாங்கிளில் வந்து ட்ரை பண்ணுறான், 2 சைடு கோல் போடுறான், உட்காந்து கிசு குசுன்னு பேசும்போது தெரியலையா? அவன் பாட்டு அரோரா பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தான். அரோரா பின்னாடி சுற்றின கமருதினை தன் பக்கம் இழுத்துட்டு வந்தது யாரு? பார்வதி. அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கமருதீன் சொன்னாருன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. எஸ், கமருதீன் சொன்னார். பார்வதி அதை டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் பார்வதிக்கு தெரியலையா? முன்னாடி அவன் அரோரா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம வந்து டேட்டிங் வரைக்கும் நம்ம போகிறோமே, நாளைக்கு வந்து நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்கள சுத்தமாட்டான்னு என்ன நிச்சயம்னு பார்வதி அப்போ யோசிக்கலையே. சரி, அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாபிக், அதை விடுங்க. இப்போது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் நடந்துச்சு. இந்த டாஸ்கில் பிக் பாஸ் ஹவுஸ் வெர்சஸ் சூப்பர் டீலக்ஸ், இப்படி தான் இந்த டாஸ்க் போகுது. இந்த டாஸ்க்கு எதுக்காக விளையாடப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த டாஸ்கில் ஜெயிக்கிறது மூலமாக உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த 1000 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் லாக்கர் அப்படின்ற ஒரு லாக்கருக்குள்ளே நீங்கள் போகலாம். அந்த லாக்கருக்குள்ளே தான் இவங்க கொடுத்தாங்க இல்லையா, இவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே, எல்லா பொருட்களும் அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த 1000 பாயிண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு தனிநபர் விளையாடக்கூடிய ஒரு டாஸ்க் தான். இருந்தாலும் இதனுடைய வெற்றி தோல்வி யாரை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தனி ஒரு நபரை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த டீமையுமே பாதிக்கும். இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா அடுத்து சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து என்ன ஆட்களை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஜட்ஜஸ் வேணும். ஒரு ஜட்ஜு வந்து விக்கல்ஸ் விக்ரம், இன்னொரு ஜட்ஜு வந்து இங்கேருந்து ரம்யா. விளையாடுறதுக்கு இங்கே சூப்பர் டீலக்ஸில் இருந்து யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே, கனி அண்டு கானா வினோத். இந்த சைடு பார்வதி, கெமி அண்டு துஷார். சுபிக்ஷா போகிறேன்னு சொல்கிறாங்க, பட் சுபிக்ஷாவை விட்டு பார்வதி நான் போகிறேன்னு சொன்னதுனால பார்வதி அனுப்புகிறாங்க. டாஸ்க்கு நடக்குதுங்க. டாஸ்க் வந்து முதல்ல 4 ரவுண்டு நடக்கும். 3 பேருமே இந்த 4 ரவுண்டே விளையாடணும். முதல் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பவுல் இருக்கும். அந்த 3 பவுலுக்குள்ளேயும் தீப்பெட்டியை இப்படி வந்து சுண்டி
அந்த பவுலுக்குள்ளே போடணும். 3 தீப்பெட்டியை போடணும். அடுத்து நட்டு இருக்கும், சாப்ஸ்டிக் இருக்கும். அந்த சாப்ஸ்டிக்கில் ஒரு ஸ்டிக்கை வந்து முனையில் பிடிச்சிட்டு ஒவ்வொரு நட்டாக எடுத்து அப்படியே செங்குத்தாக வந்து அதை நிற்க வைக்கணும். 8 நட்டு மட்டும், சரிங்களா, நிற்க வைக்கணும். அதை நிற்க வச்சுட்டு 3வது ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப் எடுக்கணும். ஸோ ஒரு கப்பு இருக்கும், 56 கப்புன்னு நினைக்கிறேன். அதை வந்து பிரமிட் ஷேப்பில் அடுக்கணும். 4வதாக லாஸ்ட் ரவுண்ட் வந்து 4 பாட்டில்ஸில் தண்ணி இருக்கும். ஸோ பாட்டில் வந்து டாஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கேம். ஸோ இதுதான் ஒரு ரவுண்டு. இந்த ஒரு ரவுண்டை யார் முடிக்கிறாங்களோ அடுத்த ஒரு ஆள் வரணும், அவங்க முடிக்கணும், அடுத்த ஒரு ஆள் ஆகணும், அவங்க முடிக்கணும். இப்படி 3 பேர் விளையாடணும். யார் முதல்ல முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு ஜெயிக்கிற டீமுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சைடு முதல் ரவுண்டில் வந்து இவங்க 2 பேர் விளையாடுறாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபர்ஸ்ட் போகிறதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா டீலக்ஸில் இருந்து வினோத்தும் இங்கேருந்து துஷாரும். வினோத் வந்து ஒரு கேரம் போர்ட் பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர் அசால்ட்டாக 3மே வந்து சீக்கிரமாகவே போட்டுறாரு, அந்த தீப்பெட்டியை சீக்கிரமாகவே போட்டுறாரு. துஷார் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, 3வது தீப்பெட்டியை போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஒரு வழியாக அவரும் போட்டு முடிச்சிடுறாரு. 2 பேருமே வந்து கொஞ்சம் டைம் கேப்பில் தான் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நட்டு அடிக்கிற இடத்துல வந்து துஷாருக்கு கீழே விழுவுது. ஸோ கொஞ்சம் அதையும் முடிக்கிறாங்க, 3வதுக்கு வராங்க, கப் எடுக்கிறாங்க, அதையும் முடிக்கிறாங்க, 4வதுக்கு வராங்க, பாட்டில் டாஸ் பண்ணுறாங்க. வினோத்தை துஷாரை விட வினோத் வந்து ஒரு 1 மினிட் முன்னாடி முடிச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுறாரு. அடுத்த ரவுண்டு கனி, இங்கேருந்து பார்வதி. அங்கே தான் ஆரம்பிச்சது சூனியமே. கனி அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த தீப்பெட்டி எப்படியோ போட்டுடுறாங்க. இந்த சைடு பார்வதி வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க. அந்த தீப்பெட்டி உலம் திவாகர் தூங்கிட்டா. அப்படி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி எப்படியோ போட்டாங்க. இவங்க தீப்பெட்டியை போடும்போது கனி அவர்கள் வந்து நட்டு வந்து அடிக்க முடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, சரிங்களா. போயிட்டாங்களா, இவங்க முடிச்சிட்டாங்களா, அடுத்து நட்டுக்கு வராங்க. அந்த நட்டை அடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அடுக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே கனி வந்து 4 டாஸ்க்குமே முடிச்சிட்டாங்க. 4 டாஸ்க்கையும் முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்து எஃப்ஜே வராப்பில், லாஸ்ட் ரவுண்டு எஃப்ஜே வராப்பில். எஃப்ஜேவும் இவங்க நட்டை அடிக்க முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் 4 கேமையும் விளையாண்டு முடிச்சிட்டான். கடைசி வரைக்கும் அந்த நட்டை அடுக்கின பாடு இல்லை. கெமி வெளியில் உட்காந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக பேசும்பொழுது துஷார் முதல்ல போகிறேன், கெமி 2வதாக போகலாம், 3வதாக பார்வதி போகிறதாக பிளான். ஆனால் பார்வதி இல்லை நான் 2வதாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்ன இப்போ பிரச்சனை? சரி, ஒரு டாஸ்க்கு விளையாண்டாங்க, தோத்துட்டாங்க. இது கேம் தானே, வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம் தானே. இதில் என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை எனக்கு இல்லை. நான் இதை டாஸ்க்காக தான் பார்த்தேன். ஆனால் பார்வதி வெளியில் வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள், டைமாக அதிகமாக எடுத்தது அவங்க. ஸோ இந்த டாஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க்கு, இதில் பார்வதி மட்டும்தான் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா யாரும் அவங்கள கொஸ்டின் பண்ண போகிறது இல்லை. ஆனால் இந்த டாஸ்கில் தோக்குறது மூலமாக ஒட்டுமொத்த டீமுக்குமே அது வந்து ஒரு பின்னடைவு தான். அவங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கும், இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, சரிங்களா. இதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஆனால் யாரும் பார்வதி எதுவும் கேட்கல. கெமி மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் குயிக்காக பண்ணியிருக்கலாம், கான்சென்ட்ரேட்டோட பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இதுக்கு உடனே பார்வதி, நீங்கள் இந்த தீப்பெட்டியை போடுங்க பார்ப்போம், உங்களால் போட முடியுமா, போடுங்க பார்ப்போம், அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, கெமி விளையாண்டாதான் தெரியும், விளையாடாமல் எப்படி சொல்கிறீங்க, துஷார் கிட்ட போயிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, வெளியில் போயிட்டு மீதியே பஞ்சாயத்து. உடனே வந்து டாஸ்கில் தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மாதிரி யாரும் பேசலைங்க. நீங்களாக தான் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. உடனே நம்மளை வந்து அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பேசுவாங்க. கெமி வந்து ஓவராக பேசுகிறாங்க. கெமியை வந்து விளையாட விட்டுருக்கணும்னு நான் நினச்சேன். நான் வந்து அந்த நட்டை மட்டும் அடிக்கிருந்தேன்னா மற்ற 2 நான் கிழிச்சிட்டு இருப்பேன். அப்புறமா கெமி வந்து விளையாடும் போது தெரிஞ்சிருக்கும் கெமிக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், ஒரு தீப்பெட்டியாச்சும் போட்டு காட்டுங்கன்றேன், அவங்க மட்டும் அப்படியே போகிறாங்க. இதெல்லாம் என்ன பேச்சுங்க, என்னவங்க பேச்சு? சீரியஸாக வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் அந்த கேம் மாறும். நல்ல நல்ல ஆட்கள் வந்து வராங்க. அதை நான் வந்து சேனலில் நம்ம பாராட்டணும், தனியாக அது ஒரு வீடியோவில் பேசிப்போம். ஒரே பிரச்சனை, இங்கே யாராக இருந்தாலும் சரி அக்செப்டன்ஸ் இருக்கணும். எஸ், நான் தோத்துட்டேன், அடுத்த டாஸ்கில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னால் தான் அடுத்த டாஸ்க்லையாச்சும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமான்றதை யோசிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாறா? நான் விளையாண்டேன், ஏன் உங்களால் முடியுமா? நீங்கள் போட்டிருப்பீங்களா? துஷாரை எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? இன்னும் அவ்வளோ ஈஸியாக பேசுகிறீங்களே. இப்படி பேசுனீங்கன்னா அடுத்த டாஸ்க்லலாம் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஏங்க டாஸ்க் உங்களுக்கு விளையாட தெரில,
நீங்கள் வாய் மட்டும்தான் பேசுவீங்க. இதுக்கு தான் வந்து QCயில் வந்து குறை மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்வதியை செலக்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே இருக்கக்கூடிய குறையை சுட்டி காட்டுவது என்பது அதான் கேம். இந்த கேம் அதான் ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ணும். அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் வளர முடியும், உங்கள் ஆப்போசிட்டை வந்து டீமை வந்து அடிக்க முடியும். ஆனால் அது மட்டுமே கேமில் வந்து முக்கியமான விஷயம் கிடையாது. நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக டாஸ்க்கும் விளையாடணும். சரி, உங்களுக்கு டாஸ்க் விளையாட வரல அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு வேணும். இவ்வளவு தான் நான் சொல்கிறது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எஸ், நான் தோத்துட்டேன், என்னால் முடியல, நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் உங்களை ஃபெயில் பண்ணிட்டேன், ஒட்டுமொத்த டீமையுமே நான் ஃபெயில் ஆக்கிட்டேன், ஐ எம் சாரி, என் தப்பு தான், நான் அடுத்த கேமில் அடுத்த டாஸ்கில் நான் திருத்திக்கிறேன். இப்படி சொல்கிறவங்க நல்ல பிளேயராக இருப்பாங்களா? ஏன் நீங்கள் விளையாடுங்க பார்ப்போம், உங்களால் முடியுமா? நீங்கள் போட்டுருவீங்களா? என்ன அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்களே, இனிமேல் நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, இவங்களா சொல்லிக்கிறாங்க, இனிமேல் நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் பண்ணுவாங்க. ஏங்க அது எல்லாருடைய உடைமைகளும் கொண்ட ஒரு விஷயங்க. அது ஜெயிச்சா அவன் ட்ரெஸ்ஸு போடுவான், அதுக்கு தானே வந்திருக்காங்க. இந்த பிக் பாஸ் இப்போ லிப் கிளாஸ் இல்லை, லிப்ஸ்டிக் இல்லைன்னு பார்வதி கதறீங்க. ஏன்னா உங்கள் லிப் வந்து டார்க்காக இருக்குது, அது கேமராவில் அசிங்கமாக தெரியும்னு சொல்கிறீங்க. அப்படித்தான் எல்லாருக்கும் இருக்கும். ஜெயிச்சா உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ நீங்கள் போயிட்டு அட்லீஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், லேட்டாக பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரெண்டாவது ஆளாக நீங்கள் போகிறீங்க, அடுத்த 2 பேர் விளையாடிட்டு போகிற வரைக்குமே அந்த நட்டில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. 2வது ஸ்டேஜை நீங்கள் தாண்டவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்க கேட்க தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. அதுவும் தப்புனா எதுதான் சரி? பார்வதியோட டிக்ஷனரியில் சரி என்பது என்ன? பார்வதி மட்டும்தான் சரி, மற்றவங்களாம் தவறு அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. ஸோ வாய் மட்டுமே பேசுறது மூலமாக இந்த பிக் பாஸ்குள்ளே சர்வை பண்ண முடியாது. டாஸ்க்கும் விளையாடணும். டாஸ்க் நம்மளால் விளையாட முடியலையா, ஒதுங்கிடணும். ஓகே, நீங்கள் போங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடணும். நான் போவேன், ஜெயிக்கிறனோ தோக்குறோன்னு எனக்கு கேட்கக்கூடாது, ஆனால் நான் போவேன் அப்படின்னா அதுக்கான இடம் இது இல்லைல்ல. ஸோ இதான் இப்போ நடந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து ஒன்று நினச்சோம், பட் அது வந்து தப்புன்றது வந்து புரிஞ்சிருச்சு. தப்பு பண்ணால் எல்லோரும் மாற்றிக்கணும். அதே மாதிரி நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோப் வச்சுட்டேன் அவங்க மேலே. அது தப்புன்றது இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. என்றைக்கு வந்து தன்னுடைய தேவைக்காக இன்னொருத்தரை வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ, இன்னொருத்தரை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அப்போவே தெரிஞ்சு போச்சு. அவனை தப்பாக சொல்கிற இடத்துல நம்ம இல்லை பார்வதி, நமக்கே வெளியில் ஒருத்தர் இருக்கான். ஒருத்தனுக்கு ஹோப் கொடுத்துட்டு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இங்கே வந்து நீங்கள் இன்னொருத்தனை டேட் பண்ணணும்னு நினச்சதே முதல்ல தப்பு. ஆதிரிக்கும் பார்வதிக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ அவனையே குறை சொல்கிறீங்க அப்படின்னா உமன் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க தானே அர்த்தம். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, டாஸ்க்கும் இல்லை, விளையாடவும் மாட்டேன், பேசிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆகுது மக்களுக்கு. அது வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ளே வந்து சொன்னா வச்சு அவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க, சொல்கிறாங்களான்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.